வணக்கம் நேயர்களே, உங்கள் ஜிகே டிஜிட்டல் வழங்கும் ஒரு சூப்பரான சுவையான ஒரு நிகழ்ச்சி குக் வித் ஜிகே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளுடைய செஃப் கௌதம் சார் வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து அவருக்கு ஓப்பனிங்கே வேண்டாம், அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான டிஷ்ஷை வந்து செஞ்சு எங்களுக்கு அசத்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி என்ன டிஷ் நம்ம பார்க்க போகிறோம்? நம்ம சைடு தான் பார்த்தது வரைக்கும். இப்போ நம்ம மெயின் டிஷ் பார்க்க போகிறோம், பிரியாணி. ஏன்னா வாரம் வந்து இந்த கிரேவி அந்த கிரேவி பார்த்துட்டே, கிரேவிக்கு மெயின் காம்பினேஷன் பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பாத்திரத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். என்ன பிரியாணி செய்ய போகிறோம்? அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. செட்டிநாடு வந்து கிரேவி கேள்விப்பட்டிருப்பீங்க, செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. ஓகே, இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1.5 கிலோ சிக்கன் இது. ஓகே, அதுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 400 கிராம் வெங்காயம், தக்காளி வந்து 200 கிராம் தக்காளி, சரி, புதினா ஒரு சின்ன கட்டு, இஞ்சி பூண்டு விழுது வந்து 300 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, ஓகே, மிளகுத்தூள், சரி, மஞ்சத்தூள், கொத்தமல்லி, தயிர், ஓகே, ஹோல் கரம் மசாலா, லெமன் 2 லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன், ஜூஸ், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், தனியாத்தூள், கல்லுப்பு, மிளகாய் தூள், செட்டிநாடு மசாலா இது. ஓகே, செட்டிநாடு மசாலானா இது இந்த மாதிரி நம்ம ஷாப்ல கிடைக்குமா? ஷாப்ல கிடைக்கும். இதுக்கு இன் கேஸ் நம்ம அரைக்கணும்னு நினைச்சனா இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு 15 ஐட்டம் அதை நம்ம சேர்க்கணும். 15 ஐட்டம், அது எங்களுக்காக சொல்லுங்க. அதுதான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம அதில் என்னென்ன சேர்க்கணும்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் நம்ம சின்னதாக பார்த்துருக்கோம். இதில் பெரிய ஏலக்காய் சேர்க்கணும், ப்ரௌனாக இருக்கும், பெரிய ஏலக்காய் சேர்க்கணும். சரி, அப்புறமா பிரியாணி இலை, அப்புறமா அன்னாச்சி பூ, ஜாபத்திரி, மராட்டி மக்கு, அப்புறமா நட்மேக்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னா வரமிளகா, தனியா, மிளகு, சோம்பு, சீரகம், அப்புறமா இது கூட கறிவேப்பிலை, கொஞ்சம் வெயிலில் காய வச்சு கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்க்கணும். இது சேர்த்து இதை அரைச்சி வைக்கணும். ஓகே, அரைச்சி வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடராக எடுத்து வைக்கணும். ஓகே, அவர் சொல்லும் போதே நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க என்னென்னு. ஏதாவது டவுட் இருந்தால் அது லாஸ்ட்டாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ கடையில் விற்கிறாங்க அந்த செட்டிநாடு மசாலா பவுடர் வேணும்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய சிக்கன் பிரியாணிக்கு மெயின் டிஷ்ஷே இதுதான். சூப்பர் சார். ஓகே, அப்புறமா ரைஸ் 1.5 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன் நாங்க. ஓகே, இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆயில் பாத்தீங்கன்னா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணனும். செக்கெண்ணெய், கடலெண்ணெய் யூஸ் பண்ணனும். ஓகே, கடலெண்ணெய் யூஸ் பண்ணனும். சார் 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் நம்ம போறோம். ஓகே, ஈக்குவலா போடுறோம். ஓகே, ஆனியன் வந்து நீங்க நீட்டா கட் பண்ணிருக்கீங்க. பொடியா கட் பண்ண கூடாது, நீட்டா தான் கட் பண்ணனும். நீட் வாக்கல கட் பண்ணனும். தக்காளியும் அப்படி தான் கட் பண்ணனும். ஓகே சார், சூப்பர். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டோம். வாங்க இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எண்ணெய். ஓகே, அடுப்பு பற்ற வச்சுட்டு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 500 ml எடுத்துருக்கேன். 500 ml, 1.5 கிலோக்கு 500 ml ஆயில் எடுத்துக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். சிக்கனை வந்து நல்லா கழுவி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் செட்டிநாடு சிக்கனோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இதோட மசாலா தான். அதெல்லாம் அந்த மசாலா என்னென்ன சேர்க்குறாங்கன்றதை நீங்கள் அதை நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு லாஸ்ட்டாக கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். என்ன ரொம்ப அதிகமாக காயணுமா, மீடியமாக இருக்கணுமா சார்? நல்லா சூட்டில் தான் வந்து இதெல்லாம் நல்லா பொரியணுமா. கரம் மசாலா வந்து நமக்கு இல்லை, எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணுமா? நல்லா ஹீட் ஆகணும். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஓகே, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கரம் மசாலா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா. எத்தனை பச்சை மிளகா? இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பச்சை மிளகா. 5 பச்சை மிளகா நடுவில் கீரி போட்டுக்கணும். கீரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். ஓகே, நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுட்டு, கரம் மசாலா அது என்னது, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, இது மூணும் நல்லா வந்து எண்ணெய் ஆயில் வந்து ஹீட் ஆன அப்புறம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கறிவேப்பிலை, ஆனியன் கட் பண்ணி வச்சு ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணுமா இல்லை மீடியம் கலரில் இருக்கணும்? கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை, கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் வெங்காயம். ஓகே, வெங்காயம் நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும்.
சார் நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் கேள்விப்பட்டிருக்கோம். செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. இது பிரியாணி நம்மளோட கிரியேட்டிவிட்டி நம்ம பண்ணுறோம். ஓ நீங்கள் ஓகே, நம்மளோட கௌதம் சாரோடைய வந்து கிரியேட்டிவிட்டியாக இதை பண்ணுறாரு. சூப்பர் சூப்பர். அந்த க்ரியேட்டிவிட்டியே இந்த மசாலா தான். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த மசாலாவை வந்து அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சார் அது எவ்வளோ குவான்டிட்டி சொல்லவே இல்லையே நீங்கள் இதெல்லாம்? அது எல்லாமே நீங்கள் வந்து ஈக்குவலாக போடணும். ஓகே, எவ்வளோ ஃபஸ்ட்டு எடுக்கிறோமோ அதுக்கு எல்லாமே ஜாபத்திரி மட்டும் நீங்கள் எவ்வளோ இப்போ பட்டை வந்து 100 கிராம் போடுறீங்கன்னா ஜாபத்திரி அதில் 4 பங்கு, 4 ஒரு பங்கு, 4 ஒரு ஒரு 25 கிராம், 25 கிராம். பட் 100 கிராம் எடுத்தால் நீங்கள் சொன்ன எல்லா ஐட்டமும் 100 கிராம் எடுக்கணும். அந்த ஜாபத்திரி மட்டும் கம்மி பண்ணிக்கணும். ஓகே ஓகே. ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு. டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கல்பாசி தான். கல்பாசி. ஆமாம். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம வந்து வாரம் கிரேவி ஐட்டமாகவே நீங்கள் காட்டிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து பிரியாணி, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரிலாம் இருக்கும். தம் பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணி. ஆனால் செட்டிநாடு சிக்கன் பிரியாணி வந்து இன்றைக்கி சூப்பராக செஞ்சுட்ருக்காங்க. நாங்கள் எல்லாம் சுவைக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இது முடிஞ்சோடனே தக்காளி. இது முடிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இது எவ்வளோ சொன்னீங்க? இது வந்து பார்த்தா 300 கிராம். ஓகே, 300 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஆனியன் நல்ல ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும், புதினா சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து புதினா ஆட் பண்ணிக்கணும். இது எவ்வளோ நேரம் இருக்குங்க சார்? சும்மா ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷம். ஓகே, இது முடிஞ்சோடனே உப்பு சேர்க்கணும். உப்பு. ஆமாம், நம்ம உப்பு வந்து இந்த ஆனியன் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும்னு சொல்லுவாங்க. அது எப்படி? நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கீழே ஒட்டாது உங்களுக்கு. ஒட்டாது. ஏன்னா ஆனியன் போடும்போது ஆனியன் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் அப்படின்னா அந்த உப்பு போட்டுருவாங்க. பட் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட போட்டிங்கன்னா கீழே ஒட்டாமல் இருக்கும். அது தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி அங்கே இருக்குங்க. ஓகே, நம்ம எல்லாமே ஓரளவுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, பச்சை மிளகா, கரம், அதுக்கு தேவையான பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது தக்காளி நல்லா வந்து தக்காளி நல்லா வதங்கணும். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா? 5 மினிட்ஸ் ஆகும். ஓகே, 5 மினிட்ஸ் தக்காளி நல்லா வதங்கணும். ஓகே, மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். பெப்பர் தானே சார் இது? அப்புறமா மிளகுத்தூள் அது 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போடுங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன். இந்த மசாலா வந்து நம்ம செட்டிநாடு இந்த மசாலா அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் போடணும். 3 டீஸ்பூன். அதிகமாக போட்டாலும் நல்லா காட்டாக இருக்கும். அதிகமாக போட்டால் உங்களுக்கு லைட்டாக கசப்பு தெரியும். ஓகே, தேவையான அளவு தான் அது கூட ஆட் பண்ண முடியும். ஓகே, மோரலஸ் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ மசாலா இது உள்ள சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எவ்வளோ நேரம் டைம்? மசாலா போட்டு ஒரு நிமிஷம். 1 நிமிஷம். அப்புறமா வந்து தயிர் சேர்க்கணும். தயிர் நல்லா கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணோடனே ஸ்மெல் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. அந்த செட்டிநாடு தயிர். இப்போ நம்ம 1.5 கிலோ அரிசி 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா சார்? இப்போ தயிர் எவ்வளோ எடுத்துக்கணும்? தயிர் வந்து 300 ml. 300 ml. ஓகே, 1 கிலோக்கு 200 ml தயிர். ஓகே, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாசனை நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும்? லெமன். 2 லெமனோட ஜூஸ். லெமன் இப்போ ஆட் பண்ணிடணும். ஓகே. ஓகே, 2 லெமன் வந்து புளிஞ்சு எடுத்திருக்காங்க. எல்லாமே தயிரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தான் லாஸ்ட்டாக அவங்களுக்கு லெமன் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். சிக்கன் சேர்க்குறோம். ஓகே, 1.5 கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கலாம்.
ஓகே, சிக்கன்லாம் போட்டு செம்ம மாஸா அவர் மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக சால்ட்டு நீங்கள் போட்டது வந்து எப்போ நம்ம அந்த சால்ட்டோட எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது? தண்ணி போடுவோம், தண்ணி ஊற்றி செக் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி ஊற்றிட்ட அப்புறம் தான் அந்த சால்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் சிக்கன் இந்த மசாலாலே கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் வேகணுமா? மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம சிக்கன் எல்லாமே மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் எல்லாம் வந்து ஒரு நல்லா அந்த மசாலாலாம் அந்த சிக்கனுக்குள்ளே ஊறணும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். மசாலாவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதுலேயே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் நல்லா இருக்கும். சிக்கன்லாம் போட்டு செம்ம கிரேவி ஸ்மெல்லு. அப்படியே நம்ம வந்து சிக்கன் கிரேவியோட எடுத்து சாப்பிட்லாம். செட்டிநாடு சிக்கன் இல்லைங்களா? சாப்பிட்லாம். நம்ம தயிர் போட்டதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் ஆனால் செம்ம டேஸ்டியாக ஸ்மெல் வருது. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் நல்லா அந்த சிக்கனில் வந்து கிரேவி வந்து ஊறியாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இது கூட கொஞ்சம் தண்ணி. எவ்வளோ சார் தண்ணி ஆட் பண்ணோம்? பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து 1 கிலோ அரிசினா 1.25 லிட்டர் தண்ணி. 1.25 லிட்டர். ஓகே, 1 கிலோ ரைஸ்க்கு வந்து 1.25 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ நம்ம 1.5 கிலோ இல்லைங்களா? ஆமாம், 1.5 கிலோனா இப்போ 2.25 ஆட் பண்ணணும். 2.25 குடிக்கணும். நான் இந்த பவுல் தான் மெஷர்மென்ட் நான் உங்களுக்கு பிடிச்சி கொடுக்கவா? இப்போ நம்ம 2.25 தண்ணி. 2.25 லிட்டர். ஓகே, 1.5 கிலோ சிக்கன், 1.5 கிலோ ரைஸ், 2.25 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கும்போது ரைஸ் போடணும் வச்சு நம்ம. ஓகே, அரிசி நல்லா வந்துட்டு நீங்கள் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வந்து அரிசியை வந்து ஊற வச்சு கழுவி நல்லா ஊற வச்சுக்கணும். கழுவி இப்போ ஊற வச்சாச்சு. ஓகே, இப்போ அது கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணோடனே கொதிக்குது, நல்லா கொதிக்குது. ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு 15 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆகிடும்ல சார்? 15 to 20 மினிட்ஸில் பிரியாணி மாசா செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. ஓகே, ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து நம்ம கொஞ்சம் அளவுக்கு ஒரு தம் போடணும். ஓகே, ரைஸ் வந்து நீங்கள் போட்டோன்னே நம்ம மிக்ஸ் பண்ணணும்ல? பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டோம். முக்கியமான ஒரு விஷயம், என்ன ரைஸ் எடுக்கணும்னு சொல்லவே இல்லை. சீரக சம்பா சேர்த்து. அதுதான் மெயின். சீரக சம்பா தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரைஸ் வந்து எல்லா ரைஸ்லையும் செஞ்சிடக்கூடாது. அது பிரியாணிக்குன்ட்டு இந்த அரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் வந்து டம் போட போகிறோம். கொதிக்கிட்டு நல்லா இது. ஓகே, ரைஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுச்சு. டம் போடணும். ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டம் போடணும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எல்லாம் மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் டம் வைக்கணும். ஓகே, இது போட்டு நம்ம கலர வேண்டாம். கலரக்கூடாது. ஓகே, இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இது மேலே ஒரு பிளேட் போட்டு டம் போட்டு டம் போட்டு வச்சிடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுடைய ஓகே நல்லா வெயிட்டான பாத்திரம் வச்சிங்கன்னா நல்லா இதுவாக சீக்கிரம் நல்லா இதுவாகிடும். ஓகே, இது ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுடைய செட்டிநாடு சிக்கன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய சூப்பரான சுவையான மணக்க செட்டிநாடு சிக்கன் பிரியாணி டம் போட்டு ரெடியாகி வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப சார், இதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்களேன், ஸ்பெஷலாக ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி. அந்த கரம் மசாலா வந்து 5 பொருட்கள் சொல்லிட்டீங்க, அதை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு வந்து ரைத்தா வந்து நீங்கள் நல்லாயிருக்கும். ரைத்தா கூட சாப்பிடணும். ரைத்தா சாப்பிட்ணும். வேறு என்ன ஆட் பண்ணிக்கலாம் இதில்? வேணால் நீங்கள் வெஜ்ஜில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நம்ம சோயா சக்கு சேர்த்து சோயா சக்குன்னு பண்ணலாம். இல்லை பிரெட் வறுத்து பண்ணி பிரெட்டில் பண்ணலாம். ஓகே, பிரெட்டு கூட நம்ம மஷ்ரூம் கூட பண்ணலாம். நீங்கள் மஷ்ரூம் கூட பண்ணலாம். சூப்பர். ஓகே, சூப்பரான சுவையான செட்டிநாடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் எல்லாருமே சுவைச்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். மறக்காமல் குக் வித் ஜிகே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நம்மளுடைய கௌதம் சார் கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவார். என்ன விஷயம், என்ன டிப்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் உங்களை அடுத்த ப்ளாக்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்வேதா. நன்றி, வணக்கம்.